சந்திரா, அதான் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டார்ல, அப்புறம் அதையே சொல்லிட்டு இருக்க. வாய் மூடுங்க. உங்க தங்கச்சி பையங்கிறதுனால அவன் செஞ்ச தப்பை எல்லாம் நியாயப்படுத்துறீங்களா? அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த அயோக்கியனை இதுக்கு மேலேயே என்னால பொறுத்துக்க முடியாது. இப்பவே போய் அவனை சுட்டு கொல்ல போறேன். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதியே. ஈஸ்வரி, எதுக்காக இப்படி பேசுற? துப்பாக்கியால சுடுற அளவுக்கு மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணாரு? கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல, இதுக்கு மேல என்னால அசிங்கப்படவோ இல்ல அவமானப்படவோ முடியாது. என்னோட ஒட்டுமொத்த இமேஜும் அவனால ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்ன கண்டா வணக்கம் வைக்கிறவங்களா இப்ப என்ன கேவலமா பாக்குறாங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையாவே இருக்க முடியாது. அவன் கதையே முடிச்சிடுறேன்னா. வேண்டாம்மா, உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுமா. இதுக்கு முன்னாடி கோயில் நகை காணாம போனப்போ அவர் தானே மீட்டு வந்து கொடுத்தாரு. அப்படிப்பட்டவராமா இந்த நகையை எடுத்திருப்பாரு. இதுல ஏதோ சதி இருக்குமா? சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம், சொன்னா கேளு. அத்தை ப்ளீஸ் அத்தை. இப்ப துப்பாக்கி எடுத்துட்டு போற அளவுக்கு என்னத்த நடந்து போச்சு? சகலையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் தப்பு செய்யற ஆளாத்த கோவத்துல தப்பான முடிவு எடுத்துற வேண்டாம் ப்ளீஸ் அத்தை. இல்ல மாப்ள, நீங்க யாரு தடுத்தாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அவனை என் துப்பாக்கிக்கு பலி கொடுக்காம நான் விட மாட்டேன். ஈஸ்வரி, ஆத்திரத்துல புத்தி கெட்ட போய் ஏதாவது செய்யாத, அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுக்கு மேலேயே என்ன மோசமாக போகுது? எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறேன். இதுக்கு மேல என்னால பொறுமையால இருக்க முடியாது. வழி விடுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை. ஈஸ்வரி, அத்தை சொல்லுங்க. சகலை எங்கப்பா இருக்க? ஏன், என்னாச்சு? சகல, அத்தை உன் மேல கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்துட்டு உன்னை பார்க்கதாப்பா வந்துகிட்டு இருக்காங்க. நீ அங்க இருக்காதுப்பா, நீ வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுப்பா. சரி, அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சகல, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. ஏப்பா, நியூஸ் பேப்பர்ல அத்தையை பத்தி தப்பான நியூஸ் வந்திருக்குப்பா. அத காமிச்சு சின்னத்தை தான் அவங்கள தேவையில்லாம தூண்டி விட்டுட்டாங்கப்பா. அவங்களுக்கு கோவம் தலைக்கு மேல ஏறி என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு அவங்க ஒன்ன தேடி வந்துகிட்டு இருக்காங்கப்பா. அதனாலதான்ப்பா சொல்றேன், தயவு செய்து நீ அங்க இருக்க வேணாம்ப்பா, கிளம்பிருப்பா. ஏங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க. ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, விடுங்க, வரட்டும். சகல, இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலப்பா. சரிப்பா, கொஞ்சம் கவனமா இருந்துக்கப்பா. ஈஸ்வரி, அம்மா, என்ன இது? விடுங்க. விடு. அத்தை, அம்மா சொன்னா கேளுங்கம்மா. கோவத்துல தப்பு பண்ணாதீங்கம்மா. இல்ல, இவனை சுட்டாதான் எனக்கு நிம்மதி. யாரும் என்ன தடுக்காதீங்க. அம்மா, அத்தை ஈஸ்வரி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற? மாப்பிள்ளை சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இருக்கிற பிரச்சனை என்ன அதிகமா தான் ஆகும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? மாப்பிள்ளை மேல உள்ள கோபம் கண்ணை மறைக்குது இல்ல? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இவர் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அத்தை, இங்க பாருங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க. ஈஸ்வரி, நீ இப்படி ஏடா கூடமா ஏதாவது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம குடும்பம் என்ன ஆகும்? நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும்? ரேவதி ஏற்கனவே ஜெயில இருக்கா. சுவாதியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம பிள்ளைங்களை விட, நம்ம குடும்பத்தை விட உன் கோபம் தான் உனக்கு பெருசா போச்சா? சொல்லுமா. ஆமாம்மா, எங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கம்மா. உங்க கோவத்தினால எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு இவரை கொல்ற நீங்க வந்து நின்னா எப்படி? இவ்வளவு காலமா ஊருக்குள்ள மரியாதையா வாழ்ந்த உன்னை திருடின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு மேல உன்னை ஒரு கொலைகாரின்னு சொல்லணுமா? யோசிச்சு பாருமா. சொன்ன கேளு, விடு. வா போலாம். அத்தை வாங்கத்த, போயிருவோம் அத்தை. இங்க இருந்தா உங்களுக்கு கோவம் தான் அதிகமாகும். தயவு செஞ்சு வாங்கத்த. ஆளாளுக்கு எதையோ சொல்லி என்ன குழப்பி இப்போதைக்கு தடுத்துட்டாங்க. ஆனா என்னோட கோவம் கொஞ்சமும் குறையல. இப்படி ஒரு கேவலத்தை எனக்கு தேடி தந்த உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு ஏன் கையில தான். மாப்பிள்ள, நாங்க போறோம், நீங்க வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. நான் கனவுல கண்டது நிஜத்துல நடந்துருச்சே. என்ன ரேவதி சொல்ற? கனவு கண்டியா? என்ன கனவு? அம்மா என் புருஷனை துப்பாக்கில சுடுற மாதிரி கனவு கண்டேன். அப்படியா?
உனக்கு அம்மா கார்த்திகை சுடுற மாதிரி கனவு வந்துச்சா? ஒரு தடவை இல்லக்கா, 2 தடவை வந்துச்சு. ரொம்ப கெட்ட கனவு வந்திருக்க ரேவதி. நீ இத பத்தி எங்க யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. நான் கார்த்திக் கிட்ட சொன்னனே, கனவுல வர்றதெல்லாம் நிஜத்துல நடக்கிறது இல்ல. நீ இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதோட உங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு சொன்னாரு. சொன்னா வருத்தப்படுவீங்கன்னு மறைச்சுக்க சொன்னாரு. இது எல்லாத்துக்குமே சித்தி தான் காரணம் ரேவதி. அவங்க தான் பத்திரிக்கையில வந்த விஷயத்த சொல்லி தூண்டி விட்டு அம்மாவை துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க என்னையும் கார்த்தியையும் பிரிக்க பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போயிடுச்சு. அதான் அம்மா மூலமா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. நானும் உள்ள வந்துட்டேன். இப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னமோ நம்ம குடும்ப சூழ்நிலையே சரியில்லை ரேவதி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இப்ப கார்த்தி எங்க இருக்காரு? அவர் தனியா வெளியில தான் இருக்காரு. அவரும் நகையை பத்தி பல இடங்கள்ல தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த பேக் இங்கே தானே போச்சு வைக்க சொன்னாங்க. புதைச்சிட வேண்டியதான். இதை நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? ஒரு வேலை தெரிஞ்சிருச்சுன்னா நகைகள் எடுத்தா தானே தெரியும். இந்த முத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இதை எடுத்துட்டு போய் வித்தா நல்ல காசு பார்க்கலாம்.